ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கனவா மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ கனவா மீன் வாங்கியிருக்கேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மட்டன் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தலையை வந்து தனியாக கிள்ளிடுங்க. சில பேர் வந்து தலை போட மாட்டாங்க, நான் வந்து தலை போடுவேன். ஸோ அதுவும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஓடு மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில், அப்படியே அதை எடுத்துருங்க. இது சின்ன மீனுங்க தான், சின்ன ஓடு. இது வந்து குடல், அதையும் வந்து குழன்னு இருக்கும். அது விரல் விட்டு அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மேலே இருக்கு இல்லைங்களா இந்த தோல், அதையும் வந்து நம்ம வந்து உரித்து எடுக்கணும். இதை வந்து பொறுமையாக வந்து இந்த தோலை வந்து உரித்து எடுத்துருங்க. தலை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தலையை வந்து க்ளீன் பண்ணாமல் தூக்கி போட்டுடலாம். தலை வேணுங்கிற பட்சத்துக்கு அந்த இப்போ தலையை தனியாக எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும் அதுவும். சில பேருக்கு அது பார்க்குறதுக்கு வந்து பிடிக்காது, அதனால வந்து சில பேர் தலை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது போல் வந்து தோலை வந்து ஃபுல்லாக வந்து உரித்து எடுத்துருங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம செய்கிறது வந்து மட்டன் செய்கிறோம் இல்லைங்களா, சிக்கன் மட்டன் செய்கிறது போலேயே செய்யணும். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு இது வந்து தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இன்னொன்றில் வந்து தலை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த அடியில் வந்து இப்படி குழன்னு இருக்கும் குடல் மாதிரி, அதை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் வந்து ஒரு மொட்டு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. சரியா? அதையும் எடுத்து போட்டுட்டு தலையில் வந்து கருப்பாக வந்து வரும் தண்ணி மாதிரி, அதை வந்து இப்படி லைட்டாக அந்த இடத்துல கண்ணுக்கிட்ட அப்படி வச்சு உடச்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் வந்து பாருங்கள் வருது இல்லையா, இதை வந்து ஃபுல்லாக எடுத்துருங்க. அதே போல் கண் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே அப்படி கை விட்டு எடுத்திங்கன்னா அந்த கண்ணை 2 வந்துருச்சு பாருங்கள், அதையும் எடுத்துருங்க. அதுவுமே குழம்புல போடும்போது நல்லா இருக்காது. கருப்பு கலராக அதில் வந்து லிக்விட் மாதிரி வரும், அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. தண்ணியில் வச்சு அப்படியே பிதிக்கி விடுங்க, இல்லைன்னா ஃபேஸில் கையிலலாம் பட்டுரும். இந்த ஓடை எடுத்துகிட்டு குடல் எடுத்து க்ளீன் பண்ணிட வேண்டியதான். இது வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இது போல் வந்து போட்டுக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பீஸ் போட்டுட்டேன். இதுக்கு ஒரு 4-5 முறை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும் அது, அந்த குடல்லாம் இருந்தது இல்லைங்களா, அது வந்து நல்லா தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கடைசியாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சில டைம் அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் விட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை